அவுஸுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். பிஷ்ஷர்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. கடந்த அமர்வில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 8 அடையாளங்கள், கியாமத் நாளுடைய 10 அடையாளங்களில் 8 அடையாளங்கள் பற்றி ஒரு சுருக்கம் ப்ளஸ் அது விரிவு ரெண்டும் கலந்த ஒரு பதிவை பார்த்தோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய 2 அடையாளங்கள் பார்த்திங்கன்னா, 9வது அடையாளம் என்னன்னு பார்த்திங்கன்னா, யமன் நாட்டிலிருந்து, அதன் பகுதியிலிருந்து, கடைக்கோடியிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை வாகனங்களை ஏறி பயணம் புறப்பட செய்யும். அந்த நெருப்பு மக்களை மஹஷரை நோக்கி புறப்பட செய்யும். முஸ்லீமில் ஹதீஸு, அந்த ஹுதைஃபத்துல் யமானுடைய அவங்களுடைய மகன் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அது. அதில் பார்த்தீங்கன்னா, மஹஷரை நோக்கி யமனிலிருந்து ஒரு நெருப்பு புறப்பட செய்யும் அப்படின்ட்டு. இந்த நெருப்பை பார்த்திங்கன்னா, இது கடைசி அடையாளம். அது மக்கள் அப்படியே மக்களோடவே அது ட்ராவல் பண்ணும். கொஞ்சம் தூரம் நவுருவாங்க. அந்த நெருப்பு அப்படியே அந்த நெருப்பை மக்களை மனிதர்களை நவுத்தி கொண்டு போய் மஹஷரில் கொண்டு போய் விட்டுரும். இந்த ஹதீஸில் என்ன இருக்குது, மஹஷரில் கொண்டு போய் அந்த நெருப்பு மக்களை கொண்டு போய் நிப்பாட்டிடும் அப்படின்ட்டு. இது மறுமை நாளுடைய அந்த அடையாளங்கள் பற்றி அந்த புத்தகம் எல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, கியாமத் நாளினுடைய அடையாளங்கள் அப்படின்ட்டு. அதில் இப்படி தான் அது எழுதியிருப்பாங்க. நீங்கள் நெட்டில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா கூட இந்த மறுமை நாளுடைய இந்த நெருப்பு, இந்த யமன்லேருந்து புறப்படுற நெருப்பு பார்த்திங்கன்னா இப்படி தான் புறப்படும் அப்படின்ட்டு. இந்த ஒரு அடையாளத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு பதிவுகளில் இதை பற்றி அதிகமாக நான் டீட்டெயில் பேசலை. இது சும்மா அந்த இடத்துல அப்படி கடந்து தான் போயிருப்போம். விரிவாக பிராணியை பற்றியும் தஜ்ஜாலை பற்றியும் யாஜூஜ் மாஜூஜை பற்றியும் தான் நம்ம அதிகமாக பேசியிருப்போம். யமனுடைய நெருப்பை பற்றி பேசலை. இது கடைசிங்கிறதுனால இதிலே இந்த சாப்டர் எல்லாமே முடிச்சிடலாம். லைட்டாக அந்த இடத்துல சொல்லியிருப்போம், இது மஹஷரை குறிக்காது. திரட்டும் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது மறுமை நாள் ரொம்ப நெருக்கத்தில் வந்துருச்சு. இனி அடுத்த ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு பார்த்தோம்னா கியாமத் நாள் தான். இப்போ யமன்லேருந்து நெருப்பு வந்துருச்சு, அது கிளம்பிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றும் மனிதகுல வாழ்க்கை இனிமேல் அது இருக்காது. அடுத்தது விசாரணை நாள் தான். அந்த அளவுக்கு நெருக்கமான நிகழ்வு இது. இப்போ இது நடந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து உலகத்துடைய டெவலப்மெண்ட்டு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அடுத்து மறுமை நாள் தான் முடிவு பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது மாதிரி. இது போன வருஷம்தான் இது நடந்திருக்கு, இந்த யமனுடைய இந்த முன்னறிவிப்பு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த முன்னறிவிப்பு நல்லா டீட்டெயிலாக விளங்கிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு விஷயம், மஹஷருங்கிறது எப்படி நடக்கும்னு குரான் பேசுது. 39 அத்தியாயத்தில் 68 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மேலும் அந்நாளில் சூர் ஊதப்படும், அப்போது வானங்களிலும் பூமியில் உள்ள அனைவரும் மடிந்து வீழ்ந்து விடுவார்கள். இப்போ வானம் பூமியில் இருக்கிற எல்லாருமே செத்துருவாங்க. ஒரே சூர் தான், எல்லாரும் முடிஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் யாரை உயிரோடன் விட்டு வைக்க நாடி இருந்தானோ அவர்களை தவிர சில மலக்குமார்கள், அர்ஷை சுமப்பவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லது சில இறை தூதர்கள், எக்ஸெப்ஷன் இருக்கலாம். பின்னர் மற்றொரு சூர் ஊதப்படும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சூர் ஊதப்படும். உடனே அனைவரும் எழுந்து பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ இன்னொரு சூர் ஊதப்பட்டோடனே எழுந்து நிற்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 39 அத்தியாயத்தில் 68 நான் சொல்கிறது குரானில் எல்லாம் பேசுகிறேன். இது எப்படி உலக அழிவு, பூமியுடைய கடைசி நாளும் பூமி அடுத்த மறுமையுடைய முதல் நாளை பற்றிய பேசக்கூடிய வசனம் இது. அதே 14வது அத்தியாயத்தில் 48 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2 சூருக்கு மத்தியில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நாளில் இந்த பூமி வேறு பூமி ஆகவும் இந்த வானங்கள் வேறு வானங்களாகவும் மாற்றப்பட்டுவிடும். அப்போது இந்த பூமி இருக்காது. இந்த பூமி எப்படி இருக்கும், இதில் மரம், செடி, கொடி, நீர், காற்று, மலை, கடல் இதெல்லாம் இருக்குது. அந்த பூமி எப்படி இருக்கும், மஹஷருது ஒரே சமவெளியாக இருக்கும். அது எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம். அதில் எந்த ஒரு மேடு பள்ளமும் இருக்காது, எந்த ஒரு நிழலும் இருக்காது, எந்த குகையும் இருக்காது, அர்ஷுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அப்போ இந்த பூமி மாற்றப்படும். இப்போ தான் மறுவையில் எழுப்பி நிப்பாட்டப்படுவாங்க. இந்த நாள் தான் என்ன, மஹஷருடைய நாள். இதுதான் நாள்.
அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அடக்கியாலும் ஏக இறைவனாகிய அல்லாவின் திருமுன்னர் ஒளிவு மறைவின்றி எல்லோரும் வந்து சேருவார்கள். இது 14:48. அப்போ மஹஷர் எப்படி இருக்கும்னு குர்ஆன் தெளிவாக சொல்லுது. ஆனால் இந்த ஹதீஸில் என்ன சொல்லுது? ஒரு நெருப்பு ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம், அப்படியே ஓரங்கட்டி ஒரு இடத்துல கட்டம் கட்டப்படுவாங்க, அந்த கார்னரில் போனால் அங்கே மஹஷர் அதுதாங்கிறேன். அப்போ அது எப்படி இந்த பூமியே அழிக்கப்படும் இருக்கு. அப்போ மஹஷர் அது கிடையாதுங்கிறது திட்டவட்டமாக புரியுதா இல்லையா? அப்போ அது எதுக்காக ரசூலா அதை மஹஷர்னு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, வரலாற்றுடைய கடைசி நிகழ்வுகளாக அது அமையும். அது இந்த ஈவெண்ட்ஸ் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அது அமையும்ன்றது. இந்த நெருப்பை பற்றி இன்னும் நிறைய ஹதீஸ்கள் நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் சொல்கிறேன். புகாரியில் நபிஸ்லாம் சொல்கிறாங்க, மறுமை நாள் ஏற்படுவதற்கு சற்று முன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, மறுமைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மக்கள் 3 பிரிவாக ஒன்று திரட்டப்படுவார்கள். முதல் பிரிவினர் அச்சத்துடனும் ஆர்வத்துடனும் செல்வார்கள். இரண்டாவது பிரிவினர் ஒரே ஒட்டகத்தின் மீது 2 பேராக, 3 பேராக, 4 பேராக 10 பேர் வரை செல்வார்கள் அப்படின்னு. டபுள்ஸு, ட்ரிபிள்ஸு அல்லது ஒரு எஸ்யூவியில் அதில் இந்த மாதிரி மல்டிபிள் இதில் ட்ராவல் பண்ணி போவாங்க. அவர்களில் எஞ்சியவர்களே 3வது பிரிவினர். அவர்களை பூமியில் ஏற்படும் ஒரு தீ ஒன்று திரட்டும். அவர்கள் மதிய ஓய்வெடுக்கும் போதும், இரவில் ஓய்வெடுக்கும் போதும், காலை நேரத்தை அடையும் போதும், மாலை நேரத்தை அடையும் போதும், எல்லா நேரங்களிலும் அந்த தீ அவர்களுடனே இருக்கும். அப்போ ஒரு நெருப்பு மனிதர்களை நவுத்தி கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து என்ன புரியுது? ஒரு தீ ஒரு மனிதர்களை எப்படி நவுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பலஸ்தீன் இந்த இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷமாக, கடந்த அக்டோபர் 7லேருந்து இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஒரு காசாவில் ஒரு பகுதியில் பாம்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நார்த்து காசாவை காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கான்யூனிஸ்ன்னாங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட்டு காசான்னாங்க. அப்புறம் ரஃபான்னாங்க. அப்புறம் அப்படியே எப்படி ஓரம் கட்டுறதுன்னு, அந்த நெருப்பு எப்படி அவங்க பகலில் உட்காந்தா நெருப்பு அவங்களோட தான் இருந்துச்சு, மத்தியானமும் நெருப்பு அவங்களோட தான் இருந்துச்சு. அப்போ நெருப்போடவே ட்ராவல் பண்ணுறதுன்னா என்னென்னா, இது போருக்கான நெருப்பு, புரியுதுங்களா? இந்த தீப்பந்தங்கள் எதற்கானதுன்னு, இதெல்லாம் காட்டு தீ கிடையாது, இதெல்லாம் போருக்கானது அப்படிங்கிறது இது நம்ம எளிதாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் அந்த முன்னறிவிப்புக்கு வருவோம். அப்போ யமனில் ஒரு நெருப்பு கிளம்பி வரும், அது மஹஷரை நோக்கி புறப்படுங்கிற போது இந்த இடத்துல ரசூல்லா இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறாங்க பாருங்க. அதன் பகுதியிலிருந்து, அதன் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து யமன்லேருந்து புறப்படுன்றாங்க. ரசூல்லா மொட்டையாக யமன்லேருந்து புறப்படுன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது யமனுடைய தலைநகரமான சனாலிருந்துன்னு சொல்லியிருக்கலாம். அதனுன்னு குறிப்பிடும். அதுக்கப்புறம் நானும் சர்ச் பண்ணேன், இது எதுக்கு ரசூலா அதனுன்னு பயன்படுத்துகிறாங்க? அதனுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கும்ல. அதன் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அதன்னா அதன் அதுடைய அப்படின்ட்டு. யமனில் அதனுங்கிற ஒரு ரீஜன்லேருந்து நெருப்புக்கு புறப்படும் அப்படிங்கிறது தான் அந்த ஊர் பேர் தான் ரசூலா சொல்கிறாங்க. யமனிலிருந்து மொட்டையாக நெருப்புன்னு சொல்லாமல் அதனுங்கிற அந்த பகுதி, அது இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடன் அப்படிங்கிறது தான் அந்த இடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனா தான் தலைநகரமாக இருந்திருக்கு. அந்த காலத்திலிருந்தே புகாரில் ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், யமனுடைய அந்த ஆப்ரஹா கூட பார்த்தீங்கன்னா அவனும் சன்னாலேருந்து தான் வருவான். அந்த ஒரு காபாவை இடிக்கிறதுக்கு ஒரு படை வரும் இல்லையா, அவனும் யமன் நாட்டை சேர்ந்தவன் தான். அவனும் அங்கே ஒரு சர்ச்சு கட்டி அவன் இது பண்ணிகிட்ருப்பான். அதே மாதிரி ஹதீஸ்கள் வரும் பாருங்க. ஏன்னா சனாலிருந்து ஹலரமௌத் வரை ஒரு பெண் பயம் இல்லாமல் நடப்பா. அப்போ யமன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனா தான் குறிப்பிட்டு இருந்தாங்க. அவள் திடீர்னு இந்த இடத்துல யமனை சனாவை கழட்டி விட்டுட்டு ரசூலா அதனை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2015 ஹூத்தீஸுடைய அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகி கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்குமான அந்த கான்ஃப்ளிக்ட் பெரிய லெவலில் கவர்மெண்ட் அவர் வெளியேறாரு. எப்படி பங்களாதேஷில் இப்போ ஆட்சியாளர் ஷேக் ஹசீனா இருக்க முடியாமல் அவங்க வெளியேறாங்களோ அது மாதிரி அவர் வெளியேறாரு. அப்போ வெளியேறும்போது சனா தான் தலைநகரமாக இருக்குது. இவரை ஓரம் கட்டி வெளியேற்றும் போது கண்டு போய் அவர் கடைசியாக அந்த இடத்துல கார்னர் ஆகிறார். எங்கே? அந்த ஏடனுங்கிற அந்த இடத்துல போய் அவர் தஞ்சம் புகுறார். அது கடலோர பகுதி அது. அப்போ அந்த ஏடனை அவர் தலைநகராக டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போ 2015 தான் அந்த ஈவெண்ட் நடக்குது. இப்போ அட் ப்ரெசண்ட் ஹூத்திஸுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருக்குது. அவர் அங்கேருந்தும் எஸ்கேப் ஆகி சவுதி போயிட்டார். ஃபஸ்ட்டு இங்கே வராரு, அது தலைநகரம் இல்லைன்றாரு. சனாவை அவங்க கைப்பற்றினவுடனே சனா இனிமேல் தலைநகரம் கிடையாதுங்கிறார். யார்? யமனுடைய ஆட்சியாளர். அதுக்கப்புறம் இவங்க ஏடனுக்கு வந்த உடனே இப்போ என்ன பண்ணிட்டார், டோட்டலாக ஊரை விட்டு அவர் ஓடி போயிட்டார். இப்போ ஏடன் இவங்க கையில் தான் இருந்துச்சு. இது வரைக்கும் அங்கேருந்து எந்த நெருப்பும் புறப்பட்டது கிடையாது. அங்கே தான் நெருப்பு விழுந்துச்சு.
சவுதியிலேருந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க, இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க, இவங்க அடி வாங்கி தான் பழக்கம். இப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ ரெட் சீல இப்போ நடக்கிற தாக்குதல் இருக்குல்ல, அந்த நெருப்பெல்லாம் இங்கே இருந்தால் இப்போ கிளம்பிட்டுருக்கு. எது ஏடன்லேருந்து தான் இப்போ நெருப்பு போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு அங்கேருந்து போகுதுன்னா, அந்த இடம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் வந்து அந்த கடலுடைய அந்த ஓரம் இருக்குல்ல, எப்படி இந்த யமனுடைய அந்த ரெட் சீவுடைய அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, அது போட்டிருக்கக்கூடிய ஊர், ப்ளஸ்ஸு தலைநகரம், ப்ளஸ்ஸு அங்கே மலை இருக்குது. அந்த ஹில்லிலிருந்து தான் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ யமனுடைய அதன் பகுதியிலிருந்து ஒரு நெருப்பு புறப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் வரலாற்றில் முதல் முறையாக இப்போ தான் அதன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்திருக்கு. இப்போ தான் அங்கேருந்து வந்து இப்போது இராணுவ தலைமுகமும் செயல்படுது. இராணுவம் அந்த 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 அட்டாக்கும் அங்கேருந்து நடக்குது. நிறைய நீங்கள் யூடியூப்பில் இங்கிலீஷில் டாக்குமெண்ட்லாம் எடுத்து பாருங்கள். இப்போ ரீசெண்டாக அந்த வெஸ்டர்ன் மீடியாவுடைய நியூஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஹூத்திஸ் எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அதன்லேருந்து தான். அந்த மிசைல் வந்து இவங்க ட்ரோன் அட்டாக்கு, மிசைல் அட்டாக்கு, நெருப்பு இப்போ தான் இவங்க கைக்கு வந்திருக்கு. இப்போ தான் இவங்க கையில் வந்து வெளியிலேருந்து இவங்க நெருப்பு வீசுகிற அளவுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி வந்திருக்கிறதே இப்போ தான் வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இவங்களுக்கு இருக்குது. அப்போ இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா? அப்போ ஏன் ரசூலா வந்து அதனுங்கிற அந்த ஊரை வந்து பயன்படுத்துகிறாங்க பேர் அப்படிங்கிற பார்க்கும்போது இது வந்து இதுதான் இப்போ நடந்திருக்கு. இது கடைசி ஈவெண்ட்டாக பார்க்க முடியுது. மறுமை நாளுடைய ஈவெண்ட்ஸ்லேயே இது வந்து லாஸ்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக நம்ம பார்க்க முடியுது. இப்போ கப்பல்கள் எல்லாமே பிளாக்கேடு பண்ணுறோம். இப்போ அந்த வழியாக போகிறதுக்கு இப்போ அமெரிக்காவே பயப்படுது. அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், எல்லாருமே அங்கே வந்து பயந்துட்டுருக்காங்க. அந்த பேக்டோர் டிப்ளமசி வழியாக சவுதி இந்த மாதிரியான நாடுகள் தான் என்ன பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய வந்து ட்ரக்ஸில் வந்து அவங்க துபாயிலேருந்து ரிசீவ் பண்ணி, அவங்க போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணி ட்ரக் மூலமாக இஸ்ரேலுக்கு வந்து ஷிப்பிங் நடந்துகிட்ருக்குது. திருட்டுத்தனமாக இவங்க இஸ்லாமிய நாடுகள் தான், அதாவது முஸ்லீம் நாடுகள், இவங்க தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கடற்கரை, துறைமுகம் ப்ளஸ் ஒரு மலை, தலைநகரம், இந்த நாலும் சேர்ந்து இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ அவங்களுடைய மெயினான கோட்டையை எது மாறி இருக்கு, அதன் வந்து மாறி இருக்குது. அப்போது இதுதான் மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம். இது கடந்த 2023 வருஷத்தில் தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ க்ளோஸாக வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்தும் நம்ம பார்த்துக்க முடியுது. இன்னும் ஆல்மோஸ்ட் சொல்லப்போனால் இனி மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ரெண்டு அடையாளங்கள்னு எடுத்தால், ஒன்று ஃபிசிக்கல் ஃபார்மில் தஜ்ஜால், இன்னொன்று ஈசா நபி. மீதி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளைமேக்ஸை நோக்கி நொறுங்கிட்டு இருக்கு. மீதி எல்லாமே ஒரே நேரத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 பூகம்பங்களாக இருக்கட்டும், இப்போ இது எல்லாமே வந்து டக்குன்னு நடந்துடும். அப்போ இந்த ஈவெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். எது ஈசா நபியுடைய அந்த 10வது அடையாளம் எது, ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ வெளிப்படுவாங்க அப்படின்னா, இஸ்ரேல் தன்னுடைய அந்த நிலப்பரப்பை விரிவுபடுத்தி கிரேட்டர் இஸ்ரேல் உருவாகி, அந்த இடத்துல ஒரு அநீதியான ஒரு ஆட்சி முறை உருவாகி அவங்க உலகத்தில் வந்து மிகப்பெரிய அட்டூழியம் அவங்க பண்ணும்போது தான் அது நடக்கும். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஹதீஸ் மிஷ்காத்தில் 5449. கிலாஃபத் பைத்துல் முகத்தஸில் நிலைநிறுத்தப்பட்டால் பூகம்பங்கள், சோகங்கள், மறுமையின் அடையாளங்கள் நெருக்கத்தில் எதிர்பாருங்கள். அந்த நேரத்தில் மறுமை எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கும் என்றால், எனது இந்த கை உனது தலைக்கு அருகில் உள்ளது போன்று இருக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கும். அபுதாவுதில் 2535வது ஹதீஸ் இது. அப்போ இன்றைக்கி கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நெருக்கத்தில் கொண்டு போய் நிற்கிது. கிரேட்டர் இஸ்ரேல்னால் என்ன, இஸ்ரேல் தன்னுடைய அந்த நிலப்பரப்பை பெருசுப்படுத்திகிட்டே வரணும். அடுத்து அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஜோர்டானு, லெபனானு, ஈரானு, ஈராக்கு இந்த மாதிரியான பகுதிகளில் தன்னுடைய ஆட்சியை வந்து விரிவு பண்ணிகிட்டே வரணும். இந்த அக்டோபர் 7 இந்த தாக்குதல் இந்த பாலஸ்தீன் போராளிகள் வந்து நடத்தினாங்க. இந்த நடத்தின தாக்குதல் யாருக்கு மிகப்பெரிய லாபகரமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தான். எல்லாரும் என்ன நினச்சாங்க, போட்ட அந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கொண்டாடி தீர்த்தாங்க. அடிச்சிட்டாங்க பாருங்கள் புல்டோசர் வச்சு. நான் அப்போவே நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடி பேசின அந்த இதில் கூட நான் சொல்லியிருப்பேன், எனக்கு என்னமோ ஒரு உள்குத்துமா ஏதோ ஒரு ட்ராப் வச்சுட்டாங்க மாதிரி தெரியுது. புல்டோசர் வச்சு ஒரு பார்டர் இடிக்கிறாங்கன்னா, உலகத்துலேயே ரொம்பவும் சென்சிட்டிவான பார்டரு, அங்கே வானத்துலேயே செக்யூரிட்டி இருக்கும், பூமியிலே செக்யூரிட்டி இல்லைன்னா எப்படி அது? புல்டோசர் எடுத்துகிட்டு போய் நேராக அடிக்கிறாங்க. ஒரு கரண்ட்டு கூட அந்த முள்வெளியில் இல்லை. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டரை கிராஸ் பண்ணிட முடியுமா? அதை விட பல 100 மடங்கு சென்சிட்டிவான பார்டரு காசாவுடைய பார்டரும்
இஸ்ரேலுடைய பார்டரும். அந்த பார்டரில் வந்து புல்டோசர் வச்சுட்டு போகிறாங்க. சும்மா ஒரு ஒரு காத்தாடி மாதிரி ஏதோ ஒரு பேராஷூட்டை போட்டுட்டு அதில் போயிட்டு ஜம்முன்னு இறங்குறாங்க. 1000 பேரை பிடிச்சிட்டு போகிறாங்க. உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. ஒன்றுமே பண்ணல. இப்போ இந்த அட்டாக் இவங்க பண்ணி இதனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதகம் தான் நடந்தது. சரி, இது தப்பு சரி, இதை விவாதிக்கிற கட்டம்லாம் தாண்டிடுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது என்ன பண்ணியிருக்கலாம், பண்ணக்கூடாது. இதுக்கு பின்னாடி ஒரு இம்ரான் ஹுசைன் கடைசியாக பேசியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து சவுதியோடைய சூழ்ச்சி இருக்குது, இவங்க தான் வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் போய் அடிங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெப்பன் டீலிங்கே வந்து ஹமாஸுக்கும் உக்ரைனுக்கும் வந்து சவுதியில் வச்சு தான் டீல் பேசியிருக்காங்க. உக்ரைனுடைய வெப்பன்ஸ் வச்சு தான் இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. யார்? ஹமாஸு. அப்போ அந்த டீலிங்கு, அந்த பேச்சுவார்த்தை நடந்தது, ஃபண்டு கொடுத்தது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணது, இது எல்லா வேலையும் சவுதி தான் பண்ணி கொடுத்துருக்கு. இது எதுவுமே இஸ்ரேலுக்கு தெரியாமல். இஸ்ரேலுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும். எப்போவுமே ஒரு காசா மேலே படையெடுத்து ஒரு தாக்குதல் பண்ணால் உலகம் சும்மா இருக்குமா? கொந்தளிச்சிரும், பயங்கரமாக கொந்தளிச்சிரும். அப்போது ஏதோ ஒன்று இவங்களுக்கு முதல்ல இவன் விக்டிம், இவன் முதல்ல பாதிக்கப்படணும். யார்? இஸ்ரேல் முதல்ல பாதிக்கப்படணும். பதில் தாக்குதல்ங்கிற பேரில் இவங்க போட்டு அவங்கள க்ரஷ் பண்ணணும். இது நடக்கணும்னா இவங்க ஏதோ பண்ணணும். அப்போவே இவங்களை கார்னர் கட்ட ஆரம்பித்தாங்க. பொருளாதாரம் கொடுக்காம, அவங்களுடைய பார்டரை க்ளோஸ் பண்ணி, அவங்களுக்கு சப்ளை கரண்ட்டு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம, எப்பயாவது இவங்க டெஸ்பரேட் ஆகி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. பின்னாடி இவங்களும் என்ன பண்ணாங்க, நீ அடி, நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்குறோம், நான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அடிக்க வச்சுட்டாங்க. அடிக்க வச்சதுக்கப்புறம் என்னாச்சு, பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் ஆயிடுச்சு. எப்படி 9/11 தாக்குதல் பண்ண உடனே ஆப்கானிஸ்தானை இத்தனை பேர் கொல்லப்பட்டது யாராவது இன்றைக்கி தப்புன்னு உள்ளது ஒரு பாவம்னு சொல்கிறாங்களா? அவங்களுக்கு ஒரே சீன் தான். அந்த சீன் அப்படி போட்டு காமிச்சாங்கன்னு அஜ்ஜோ படுவாவிங்க போட்டு ஃப்ளைட்டை போட்டு அடித்தாங்க. அதில் வந்து 100% அமெரிக்காவோட இன்சைன் கேம் கிடையாது. அதில் வந்து பப்பட்டாக, அதாவது யூஸ் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் தான். அந்த ஃப்ளைட்டில் முஸ்லீம்கள் ட்ராவல் பண்ணாங்களா? பண்ணாங்க. என்னென்னா அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை கண்டுங்காமல் அப்படியே இருந்துக்குவாங்க. அதை அவங்க டாக்குமெண்ட் மட்டும் பண்ணிடுவாங்க. பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, உலகத்துக்கு முன்னாடி அவங்க போட்டு காமிச்சிடுவாங்க, பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் நினச்சிக்கிங்க ஒரு பெரிய ஹீரோயிசம் பண்ணிட்டோம், அது பெரிய ஒரு சாதனை நாங்கள் பண்ணிட்டோம், அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டிட்டோம், அப்புறம் தெரியும் பாடம் யாருக்கு புகற்றப்பட்டதுன்ட்டு. இதுதான் இம்ரான் ஹுசைன் வந்து அவர் சொல்கிறார், இது இறுதி காலகட்டம், காட்சிகளை வந்து நீங்கள் வச்சு நம்பக்கூடாது, எது கண்ணில் பார்க்குறீங்களோ அதை வச்சு முடிவு. மூசா நபி எப்படி அந்த இடத்துல 3 இடத்துலையும் தடுமாறுவார், என்னங்க ஒரு போட்டை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படிம்பார். அப்புறம் அந்த போட்டை அடிக்கிறது பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கும். அப்புறம் ஒரு குழந்தையுடைய கழுத்தை திருவி சாவடிச்சிருவார், அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கும். ஒரு அநியாயக்காரர்களுக்கு செவரு கட்டி கொடுப்பார், அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கும். அப்போது இவன் உங்களை அடிக்க விட்றான் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, வெளிப்படையாக பார்த்து குஷியாக வரீங்க. எதாக இருந்தாலும் வெளிப்படையான விஷயங்களை பார்த்தே. இப்போ ஈரானை அடிக்கலை, ஏன் அடிக்கலை அப்படின்னா வெளிப்படையாக பார்த்தே பாருங்கள், ஈரான் பயந்துட்டான், அவனுக்கு இதாகிடுச்சுன்ட்டு. அது பின்னாடி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எந்த விஷயமும் வந்து இதை ஆழமாக பார்க்கணுங்கிறது தான் நமக்கு வந்து கஹஃப் வந்து கற்றுக் கொடுக்குற விஷயம். அதே தான் சொல்கிறேன். இப்போ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் சரி, ரிசல்ட் இதுதான், இது நடக்க வேண்டிய ஈவெண்ட்டு, இது கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போது கிரேட்டர் இஸ்ரேல் என்ன ஆகும், கண்டிப்பாக உருவாகும். இவங்க நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஹமாஸை அடிக்க முடியாது, ஹமாஸை ஜெயிக்க முடியாது. பார்த்திங்கன்னா இந்த வஹாபிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இந்த மாதிரி கிலாஃபத்தாக இருக்கட்டும், இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கட்டும், இதோட அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஒரு டச்சப்பே இருக்காது. ஆனால் தொடர்ந்து வீடியோ போட்டு குஷி போயிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி மெர்காவா டேங்க் அது காலி, இது காலி, அது போச்சு, இது போச்சு. என்ன சொல்கிறாங்க, அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரே பேச்சு தான், ஏங்க அங்கே காசால் அடிக்கிறீங்க, ஏங்க ஸ்கூலில் பாம்பு போட்டிங்க. ஆமாங்க, சும்மா இருந்தால் நாங்கள் போட்டிருப்போம்மா, அக்டோபர் 7 அடிச்சிங்கள. இன்றைக்கும் அந்த பனை கைதிகளை வந்து அவங்க கண்டுக்காமல் அவங்க தான் அனுப்பியே வச்சாங்க, அவங்க தான் சாகட்டுங்கிறாங்க. அவங்க தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு, இவங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றதா இருந்தால் அவங்க இந்த நடக்கவே தடுத்துருக்கலாமே. அவங்க எதுக்கு பேச்சுவார்த்தை இது பண்ணணும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பலி கொடுப்பாங்க, தன் சொந்த நாட்டு மக்களையே இவங்க பலி கொடுப்பாங்க. அமெரிக்கா கொடுத்துச்சில்ல 9/11. இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்குது. இதில் என்ன நடந்தது, பேர்ல் ஹார்பரில் என்ன நடந்தது, தன்னுடைய இராணுவ வீரர்களே காவு கொடுத்தாங்களா இல்லையா? இப்படி தான் இவங்களுடைய கேமே. இது தான் இவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த காரணத்தை கொண்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, பேச்சுவார்த்தைங்கிறதே கிடையாதுங்கிறது திட்டவட்டமாக இஸ்ரேல் வந்து நீங்கள் மறுத்துட்டே இருக்குது. நீ கண்டிஷன் எதை வேணாலும் போடு. இப்போ வந்திருக்கிற ப்ரப்போசல் யாருது, பைடன்து, ஹமாஸோடையது கிடையாது. இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் ஆகாமல் 2 மாதமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க.
கையெழுத்து போடுன்ட்டு. இது கொண்டு வந்து கொடுத்தது யார்? கண்டிஷன்ஸ்லாம் அமெரிக்காது. ஆனால் யாரும் இஸ்ரேலை வந்து நிர்பந்தப்படுத்த முடியல. இப்போவும் என்னங்கிறான், 48 மணி நேரம் ரஃபா பார்டரில் பாம்பிங் நடக்கக்கூடாது, இஸ்ரேல் அதாவது எகிப்திலிருந்து எய்டு வர்றதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறது ஹமாஸுடைய கோரிக்கை. இவன் என்ன சொல்கிறான் நெத்தன்யாஹூ, போன வாரத்தில் 2 லாங்குவேஜில் ஸ்பீச் பேசியிருக்கான். ஒன்று ஹீப்ரூவில், இன்னொன்று இங்கிலீஷில். உலக மக்களுக்கு நியூஸு போர்டு வச்சுட்டு அவனும் மாரிதாஸ் மாதிரி உக்காந்துட்டான். போர்டை போட்டு இப்படி பாருங்கள், நான் இது பண்ணியிருக்கோம், இத்தனை ஒரு வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த 48 மணி நேரம் மட்டும் நாம் ஹமாஸுக்கு கொடுத்தா நான் 48 வருஷம் பேக்கில் போயிடுவேன். 48 மணி நேரம் நான் கொடுத்தா 48 வருஷம் என்னை கொண்டு போய் பின்னாடி தள்ளி விட்டுருவாங்க. அப்போ எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? 48 வருஷம் இதை வந்து அவன் அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறான். எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு. டோட்டல் காசா வந்து வாஷ் அவுட் பண்ணியாச்சு, ஃபிலடெல்ஃபி காரிடார் பிடிச்சாச்சு, ரஃபா கிராசிங்கே பிடிச்சாச்சு, இந்த பக்கம் இதில் அடிக்கிறான். இப்போ வந்து இங்கே அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டுருக்கிறான். எங்கே? வெஸ்ட் பேங்க்கில். இங்கே இருக்கக்கூடிய அந்த மெயின் ஜெருசலம் இருக்கு இல்லையா, ஜெருசலம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டுருக்கான். வெளியே போங்க, இங்கேருந்து வெளியே போங்கன்றான். எங்கடா போக சொல்கிறேன்? எங்கடா போக சொல்கிற? எங்கடா பள்ளிவாசலுக்குள்ளேருந்து கூட வெளியே துரத்தனான். இப்போ அடுத்தது என்ன பண்ணிட்டான், போட்டு ஈரானுடைய இதில் உள்ளே பூந்து ஹமாஸுடைய லீடரை அடித்தான். ட்ரோன் தாக்குதல். பதிலுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ண போகிறேன்னாங்க. ஹிஸ்புல்லா எங்கே இருக்காங்க? லெபனான். அட்டாக் பண்ணால் என்ன நடக்கும்? லெபனானு பிடிச்சிருவான். அதே சமயம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்களை ஜெயிச்சிடலான்னு நம்புகிறாங்க. இவங்க யூதர்கள் கிடையாது, இவங்க யாஜூஜ் மாஜூஜ். இவங்களை தடுக்க மட்டும்தான் முடியும், ஜெயிக்க முடியாது. இங்கே துல்கர்னன் என்ன பண்ணுறாங்க, தடுத்தாங்க. ஜெயிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலை. இவங்களை ஒரு காலத்துலேயும் யாருமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய படைப்புலேயே இவர்கள் ரொம்ப வலிமையான ஒரு படைப்பு. அப்போ இவங்களை எப்படி கண்டெயின் பண்ண முடியும்? ஐநா சபையை போயோ அல்லது அவங்கள வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்தோ அல்லது ஒரு சொசைட்டியோடைய ப்ரெஷர் கொடுத்து மட்டும்தான் அவங்கள வந்து கண்டெயின் பண்ணி வைக்க முடியும். இவங்களை வந்து அட்டாக் பண்ணி ஜெயிச்சிடலான்னு இவங்களை யாரும் நம்ப வச்சாங்க பாருங்கள் ஹமாஸை. நீங்கள் வந்து இந்த தாக்குதல் பண்ணியோ அல்லது ஹிஸ்புல்லா வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 மிசைல் அடித்தா, 1000 அடித்தா என்ன, அவன் அடித்தா தாங்க மாட்டாங்க. அவனுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ், அதாவது ஏர் டிஃபென்ஸ் கூட விட்டுருங்க, அவனுடைய ஏர் ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, எவ்வளோ வலிமையானது. எந்த அளவுக்கு இவங்க வந்து இது இருந்தால் அரசு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஒன்றுமே இவங்களால் பண்ண முடியல. அப்போது இதுதான் இஸ்ரேலுடைய பலம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இஸ்ரேலை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஈசா நபி வர்ற வரைக்கும் இஸ்ரேலுடைய டவுன்ஃபால்லாம் சாத்தியமே கிடையாது. அவங்க மேலே தான் போவாங்க. அடுத்து அவங்களுடைய கோல் வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா இவங்க நீங்கள் நினைக்கிற பனி இஸ்ராயல்கள் இவங்க கிடையாது. இவங்க யாஜூஜ் மாஜூஜ். இவங்களுக்கு ஈவு இறக்கம்ங்கிறதே கிடையாது. அங்கே இருக்கிற பனி இஸ்ராயல்களே இவங்களை என்ன பண்ணுறதில்ல, சப்போர்ட் இவங்களுக்கு இது பண்ணுறதில்ல. இப்போ இப்படியெல்லாம் தந்திரம் பண்ணி இப்போ இங்கே அரபுகள் என்ன பண்ணிட்டாங்க, ஹமாஸை அழிக்கிறதுக்கு இவங்களே ஒரு ஸ்டேஜ் வந்து இவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அல்லாவுடைய சுன்னத்து எப்படி, நீ என்ன சூழ்ச்சி பண்ணுறியோ அதே சூழ்ச்சியில் அல்லாஹ் அவங்கள சிக்க வச்சுருவோம். இப்போ இதிலே என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அடுத்து வந்து இப்படியே வந்து இந்த இனப்படுகொலை ரொம்ப ப்ரெஷர் போட்டு பில்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா டோட்டலாக அந்த பார்டர்ஸ் எல்லாமே அன்சேஃப் ஆயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எகிப்துக்குள்ளே வருவாங்க, ஜோர்டானுக்குள்ளே வருவாங்க, பக்கத்தில் கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே வருவாங்க. இப்போ அந்த இராணுவம் வந்து சுடுமா, அபயம் தேடி வர்ற அந்த குழந்தைகளையும் அந்த பெண்களையும் பார்த்து சுடுமா? கண்டிப்பாக சுடாது. அப்போ அந்த மாதிரி வரும்போது முழுக்க என்ன ஆயிரும், அங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கங்களாம் பிடிங்கி எறியப்பட்டுரும். அப்போ கடைசியாக என்ன நடக்கும், அப்படியே இஸ்ரேலுக்கும் முஸ்லீம்களுக்கும் வார் நடந்துச்சுன்னா அப்போ எல்லா நாடுகளும் இறங்க வேண்டியது வரும். இப்போ இன்கேஸ் இப்போ வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடந்துருச்சு, அடுத்தடுத்து பயங்கரமாக தாக்குதல் தொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ எகிப்து என்ன சொல்கிறான், நீ கம்முன்னு இல்லைன்னா நாங்களும் இறங்க வேண்டியது வருங்கிறானா? அவனா யோகியனா? அவன்லாம் நல்லவன் கிடையாது. எகிப்து நல்லவன் கிடையாது, துருக்கி நல்லவன் கிடையாது. இப்போ இங்கே யாருமே கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் என்ன, இவங்களுக்கெல்லாம் இன்டர்னல் ப்ரெஷர் பில்ட் ஆயிரும். முஸ்லீம்கள் வந்து என்ன, நீங்கள் இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்துக்கிட்டு யூதன் வந்து போட்டு நம்ம முஸ்லீம்களை போட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்கிறான், என்ன பண்ணுறீங்கன்னு ப்ரெஷர் பில்ட் ஆயிரும். அப்போது இவங்க இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறது என்ன வச்சுருக்கிறாங்க, அமெரிக்கா வந்து பல இடங்களில் பேஸ் வச்சுருக்கு. எதுக்கு வச்சுருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் சதாம் ஹுசேனுக்கு எதிராக காமிச்சு ஈரானுடைய அந்த 80s நடந்த அந்த ஈரானியன் ரெவல்யூஷனை வந்து காரணம் காமிச்சு உங்களுக்கு வந்து நாங்கள் மன்னராட்சிக்கு வந்து நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணி தரோன்னு சொல்லி அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 28, 29, 30 இடங்களில் வந்து அமெரிக்காவுடைய பேசஸ் இருக்குது, நேட்டோடைய பேசஸ்ஸு மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது.
அந்த பேசஸுக்கு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் இருக்குதுன்னா, அந்த பேசஸ் எதுவுமே வேறு எந்த இதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அந்த பேசஸ் எதுவுமே எதுக்கு பயன்படுத்தக்கூடாது? அமெரிக்கா தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. இங்கே அரபு நாடுகளுக்கு பாதுகாப்புக்கு மட்டும்தான் அந்த பேசஸ் வந்து பயன்படுத்தணும். இப்போ இஸ்ரேலுக்கு சண்டை நடந்துச்சுன்னா இப்போ இந்த பேசஸ் வச்சுட்டு அமெரிக்கா சும்மாவாக இருப்பான்? இங்கே இருந்துட்டு இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்போ இஸ்ரேலுக்கு இவன் ஹெல்ப் பண்ணும்போது என்ன நடக்கும்? அந்த ஒப்பந்தம் முறிஞ்சிரும். இப்போ அந்த ஒப்பந்தம் நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, ரோமர்களுக்கும் அரபுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கும், அந்த ஒப்பந்தம் முறியும்ட்டு. அது இந்த ஒப்பந்தமாகவும் நம்ம அப்போ என்ன நினச்சோம்? $1 ஒப்பந்தம் அப்படின்னு நினச்சோம். அதுவும் முறிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இன்க்ளூடட் இப்போது இன்னொரு ஒப்பந்தமும் அவங்களோட இருக்குது. என்னன்னா, வச்சிருக்கிற அந்த வெப்பன்ஸ் எதுவுமே வேறு எந்த பர்பஸுக்கும் பயன்படுத்தக்கூடாது. புரியுதில்ல? அந்த ஹதீஸ் வரும் பாருங்க, புகாரியில் 3176. ரோமர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டு அதை மதிக்காமல் அவர்கள் உங்களை மோசடி செய்து விடுவார்கள். இவங்க வச்சிருக்கிற இந்த இது இப்போ சவுதி அரேபியா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுதுன்னு வச்சிங்க, அல்லது ஃபண்டிங் வெளிப்படையாக தன்னுடைய நிலைப்பாடு டிக்ளேர் பண்ணுதுன்னு வச்சிங்க, அழுத்தத்தின் காரணமாக, மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக பண்ணுதுன்னு வச்சிங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அமெரிக்கன் பேஸு, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸு என்ன பண்ணும்? சவுதி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆக்ஷன் பண்ணுவாங்க, அல்லது அங்கே போராடக்கூடிய மக்களுக்கு தூக்கி ஆயுதத்தை கொடுத்துட்டு நவுந்து நின்றுக்குவாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு சில்மை. இவங்க வேலையே தான் போருக்கு பத்ருக்கு எப்படி இழுத்துட்டு வந்துட்டு பாதியில் கழட்டி விட்டு போகிறது. இதுதான் இவங்களுடைய சுண்ணத்து, காலாகாலமாக இப்லீஸோடைய சுண்ணத்து. அந்த சுண்ணத்து தான் இவனுங்க ஃபாலோ பண்ண போகிறானுங்க. அப்போ அந்த ஒப்பந்தம் மோசடி செஞ்சப்படும். பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக 80 கொடிகளின் கீழ் அணிவகுத்து அவர்கள் வருவார்கள். ஒவ்வொரு கொடிக்கும் கீழே 12,000 போர் வீரர்கள் இருப்பார்கள். அப்படி அப்போ நேட்டோவுடைய ஒரு டிவிஷனுடைய கவுண்ட்டு தான் என்ன? 12,000ங்கிறது ஒரு டிவிஷனுடைய கவுண்ட்டு. அப்போது நேட்டோ வெர்சஸ் அரபுகள் யுத்தம் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ இந்த அக்டோபர் 7 இந்த தாக்குதல் ப்ளஸ் இந்த யமன்லேருந்து இந்த புறப்பட்ட நெருப்பு சொல்கிறேன்ல. ஏன்னா அதாவது ஈசா நபி வர்றதுக்கு முன்னாடி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரணும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரணும் அப்படின்னா அரபு தீபகற்பத்தில் ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மன்னராட்சி கண்டிப்பாக அப்போ இருக்காது. அப்போது ஏன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்கேருந்து படையை எடுத்துகிட்டு போகிறாங்க, சவுதியிலேருந்து படையை எடுத்துகிட்டு போகிறாங்க, கான்ஸ்டான்டினோபிளில் ஜெயிக்கிறாங்க. அப்போ போகிற வழியில் எந்த ஒரு செக் போஸ்ட்டும் அவங்களுக்கு இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து அங்கே ஒரு கவர்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படுமா? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பொன் விளையிற பூமி. இன்றைக்கும் சவுதி விசாவுக்கு எவ்வளோ கிராக்கி. இன்றைக்கி இருக்கிற 15 செப்டம்பர் 2024 கூட சவுதி விசா எவ்வளோ வேல்யூபிள், அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அவ்வளோ வரும்னு நினைக்கிறேன், தெரியல. மொத்தத்தில் அந்தளவுக்கு கொடுத்துட்டு தான் அந்த வேலைக்கு வந்து மதிப்பாக போகிறாங்க. அப்போ சும்மா கடந்து போகிற அளவுக்கு அந்த ரோடு வந்து வெறிச்சோன்னு ஆயிரும், ஒன்று ட்ராவல் இல்லாமல் ஆயிடணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும்போது தான் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் இந்த போர் எப்படி டெவலப் ஆகி பில்ட் ஆகி போகுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ சமீபத்தில் இன்றைக்கி ஒரு பதிவு பார்த்தோம். நம்முடைய இராணுவ அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, ராஜ்நாத் சிங், அவர் வந்து இராணுவ வீரர்களுக்கு மத்தியில் பேசுகிறார். நம்ம வந்து உலகின் பல பாகங்களில் சென்று போரிடக்கூடிய சூழ்நிலை வரலாம். எங்கே? இந்தியாவுக்குள்ளே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, உலகின் பல பாகங்களில் நாம் வெளியே போய் நம்ம சண்டை போடுறதுக்கு ஆன சூழ்நிலைகள் வரலாம். வானத்தில் சண்டை போடுறதுக்கான சூழ்நிலையும் வரலாம். எது? சேட்டலைட்ஸை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான சூழ்நிலை வரலாம். எதுக்கும் தயாராக இருங்க, உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிங்க. பங்களாதேஷ் பக்கத்தில் நாடுலாம் பாருங்கள். பங்களாதேஷில் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போய்ட்டுருக்குன்னா ஒரு வேர்ல்டு வாரை நோக்கி போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட அதான் சொன்னல, அந்த யமன்லேருந்து வந்த அந்த ஸ்பார்க், அந்த பிளாக்கெடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்துடைய அந்த டோட்டல் வரலாற்றையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து சூழ்நிலைகள் மாறிட்டுருக்கு. நண்பர்கள் எதிரி ஆகிறாங்க, எதிரிகள் நண்பர்கள் ஆகிறாங்க, புதிய கூட்டணிகள் உருவாகுது, பழைய கூட்டணிகள் கலட்டி விடப்படுது. நேற்று வரைக்கும் மாமா மச்சான்னு பேசிகிட்டு இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2019 என்னவோ தான் ஒரு மகாபலிபுரத்தில் ஜி ஜின்பிங்கும் மோடியும் நின்று அப்படி ஃபோட்டோ ஷூட்னு அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ கிராண்டாக பண்ணி சென்னையை டெக்கரேஷன் பண்ணாங்க. அதே வருஷம் எண்டுக்குள்ளே கல்வான் பள்ளத்தாக்கில் பிரச்சனை. அப்போ எவ்வளோ வேகமாக சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அப்போ அந்த கிரேட்டர் இஸ்ரேல் இது எல்லாமே இந்த ஈவெண்ட்டு எதுவுமே இங்கே இப்போ பிரிக்க முடியாது. பார்த்தீங்களா? அப்போ அந்த எக்கனாமிக்கல் இஷ்யூவாக இருக்கட்டும், தஜ்ஜாலாக இருக்கட்டும், யாஜூஜ் மாஜூஜாக இருக்கட்டும்,
ஈசா நபியுடைய வெளிப்படுதலாக இருக்கட்டும், கிரேட் இஸ்ரேல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், யமன்லேருந்து புறப்பட்ட நெருப்பாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மிடில் ஈஸ்ட்டு சுற்றி அந்த ஜெருசலத்தை மையமாக வச்சு, அதனால தான் ஜெருசலத்தை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டோம். இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு ஜெருசலத்தை பற்றி தான். ஏன்னா அதில் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அதோடைய புனிதத்தன்மை என்ன, அங்கே வந்து பூர்வீக மக்கள் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம், அது உம்மத்துகளுக்கான சண்டை. இப்போ அந்த ஹரமுடைய நிர்வாகம் எந்த உம்மத்துக்கிட்ட இருக்கணுங்கிறது தான் அங்கே சண்டை போயிட்டுருக்கு. இங்கே யார் மூத்தக்கூடிய யார் பூர்வீக கூடி என்ன, எத்தனை தலைமுறைக்கு பின்னாடி ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிற பிரச்சனைலாம் இங்கே அது கிடையாது. தஜ்ஜால் வெளிப்பட்டதுக்கப்புறம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெளியே வருவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இது மாதிரி தான் இருக்குது. சட்டுன்னு எப்போ மாறும் சூழ்நிலை சொல்ல முடியாது. 1 வருஷம் 2 வருஷங்கிற சொல்லிகிட்டு இருக்கிறோம், அது கணிக்க முடியாது. டக்குன்ட்டு நடந்துடும். ஒரு ஸ்பார்க் நடந்துருச்சுன்னா போதும், நியூக்ளியர்லாம் டக்குன்ட்டு போயிடும். ஏன்னா போர் இது ஆல்ரெடி தொடங்கிருச்சு. நம்ம சொல்கிற அந்த 6 வருஷம் 7 வருஷமான அந்த காலகட்டத்தில் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். அது இன்னும் எவ்வளோ தவணை இருக்குதுன்னு தெரியாது. இங்கேருந்து இன்னும் 6 வருஷமா இல்லை ஆல்ரெடி அதில் 6ல் 2-3 வருஷம் போயிருச்சா தெரியாது. அக்யூரேட்டாலாம் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் நம்மளால் வந்து கிட்ட சொல்ல முடியும். ஸோ இது எல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் சொன்னேன்ல முன்னறிவிப்புகளில் உபதேசங்களும் இருக்குன்ட்டு. இப்போ இந்த கன்க்ளூஷன் வரும், 10 அடையாளங்கள் பார்த்தாச்சு, இவ்வளோதான். இதை போட்டு ரொம்ப நோண்டி இது பண்ணி, அது முன்னாடி கூட ரஜாக் பேசும்போது கூட சொன்னார்ல, இந்த மாதிரி ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறாருன்னா உடனே போகாதீங்க, தாராளமாக போங்க. உங்களுக்கு போகணுன்னு தோணுச்சா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் சாவு அங்கே தான், எங்கே எழுதியிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போயே தீருவீங்க. ஆனால் அட்வைசபிள் என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தா அட்வைசபிள் கிடையாது. வெளிநாடுகளில் போகிறது, இங்கேயே ஏதோ ஒரு தொழில், அதுவும் இங்கேயும் நகரங்கள்லேருந்து முடிஞ்சால் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறவங்க நகரங்கள்லேருந்து கிராமங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிறது பெட்ரு. ப்ராப்பர்ட்டி இல்லாதவங்க அவங்க இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது, அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம். சொல்லப்போனால் அவங்களுக்கு தான் ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அவங்க எங்கே வேணாலும் ஜாலியாக இருக்குது. அவங்களுக்கு என்ன போக போகுது, ஒன்றும் போக போகிறது கிடையாது. ஆல்ரெடி அவங்க அதே நிலையில் தான் இருந்தாங்க, அதே நிலையில் தான் வரப்போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. இப்போ எதுக்காக அது சொல்கிறோம் அப்படின்னா, ரசூலா சொல்கிறாங்க பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 6 அடையாளங்கள் ஏற்படுவதற்கு முன் விரைந்து நற்செயல் புரிந்து விடுங்கள், சீக்கிரமாக நற்செயல் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. 1 தஜ்ஜாலு, அதுவும் பாருங்கள் 10 அடையாளத்துலேருந்து தான் வருது. இன்னொன்று என்ன, புகை மூட்டம். இன்னொன்று பூமியிலிருந்து வெளிப்படும் பிராணி. மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகுதல். ஒட்டுமொத்தமாக ஏற்படும் யுக முடிவு நாள். எது? மறுமை நாளை சொல்கிறாங்க. அது வர்றதுக்கு முன்னாடி செயல்பட்டுருங்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வரும் மரணம். அப்போ இதில் புரிஞ்சிருச்சா, டோட்டல் ஸ்ட்ராட்டஜி இதில் புரிஞ்சிருச்சா? ஒரு மவுத் வந்தாலும் உங்கள் அமல் கட்டாயிரும். மறுமை நாள் வந்துருச்சுனாலும், உலகமே அழிக்கப்பட்டுருச்சுனாலும் உங்கள் அமலுடைய அந்த இது அக்கௌண்ட் புக்கு கட்டாயிரும். அடுத்தது என்ன, ஒரு 4 விஷயம். தஜ்ஜால் வெளிப்படும் போது செயல்பட முடியாது. அதே மாதிரி புகை மூட்டம். போர் காலகட்டங்களில் என்ன அமல் செய்வீங்க? அப்போ ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு காப்பாற்றுவீங்க, தண்ணி கொடுப்பீங்க, அது செய்வீங்கன்னு வச்சுங்க. ஆனால் ரசூல்லாவுடைய மிஷனுக்கு என்ன உதவி பண்ணிடுவீங்க? அல்லாவுடைய அன்சாராக நீங்கள் மாறிட முடியுமா அந்த நேரத்தில் ஹியூமனிடேரியன் ஏடு வந்து எல்லோரும் பண்ணிருப்போம். இன்றைக்கி காசாவில் முஸ்லீம்களோட எனக்கு தெரிஞ்சு வெள்ளைக்காரங்க தான் அதிகமாக இந்த கிச்சன்ஸ்லாம் செத்தாங்களா, அந்த வேர்ல்ட்ஸ் கிச்சன்லாம், அவங்கெல்லாம் யார், முஸ்லீம்களா? முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். இன்னும் அந்த இடத்துல முஸ்லீம்களுக்கு தான் உள்ளே போய் உதவி செய்கிறதுக்கு அங்கே தடை இருக்குது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வந்து அனுமதி இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த அமல் வந்து நீங்கள் எல்லா காலத்துலேயுமே செய்யலாம். இந்த அமல் எந்த அமலை வந்து ரசூலா சொல்கிறாங்க, இந்த 6 நடக்கிறதுக்கு முன்னாடி அமல் செஞ்சுருங்க. இப்போ எந்த அமல் சொல்கிறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுங்க, ஹவுலுல் கௌசரில் என் கூட ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ அது என்ன சொல்கிறேன், மேற்கிலிருந்து சூரியன் உதயம். இப்போ இதெல்லாம் எதில் பார்த்தீங்கன்னா, தஜ்ஜால் வெளிப்பட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிராணி வந்துருச்சுனாலும், இப்போ ஒன்றும் இல்லை, காசாவில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் நடந்திருக்கும், தாவா நடந்து இஸ்லாமிய பிரச்சாரம் எடுத்து சொல்லி குரானை கற்றுக்கொள்வது, இந்த பணிகள்லாம் நடந்திருக்கும். இப்போ இன்றைக்கி அங்கே நடக்கிறது என்ன, ஒரே பணி தான், உயிரை காப்பாற்றுவது, வேறு எதுவுமே இல்லைங்க. சிங்கிள் பணி தான் இப்போ நடக்குது. அங்கே எங்கே தாவா சென்டர் இருக்கப்போ பயான் கிளாஸஸ் இந்த மாதிரி யாருக்காவது ஒன்று கற்றுக் கொடுக்கறது, தெரியாதவர்களுக்கு நாலேஜ் கொடுக்குறது, இது மாதிரியான ஏதோ பணி நடக்குதா? இல்லை. அப்போ என்ன போயிடுச்சு, அவங்க கிரவுண்டு காலி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், போதும் பேப்பர் வாங்கிட்டான்ல, இதுக்கப்புறம் இன்னும் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு வேண்டாம். அவங்களுக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க கணக்கு வேறன்னு வச்சுக்கங்க.
அவங்க வந்து என்னமோ நம்ம ஏதோ அதிர்ஷ்டசாலி மாதிரியும் அவங்க வந்து பேப்பர் போட்டு அப்படி நமக்கு இன்னும் தவணை இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ எக்ஸாம் வச்சா, அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும், அதுக்கு அவங்களுக்கு என்ன கொஸ்டின் பண்ணணும், அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிலையில் அமலில் இருந்தாங்க, அப்போ அவங்க எவ்வளோ செக்குலர் மைண்டடாக இருந்தவன் இன்றைக்கும் அவன் செத்தும் போயிருப்பான், செக்குலராகவும் போயிருப்பான். அவனுக்கு அந்த மைண்ட் செட்டே இருந்திருக்காது. அவன் வந்து அந்த காலத்துலேருந்தே எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க, அறம் தானே கேட்குறாங்க, கொடுத்துட்டு போக வேண்டியது இப்படி பேசுகிறோம். ஏன்னா அது இருந்திருப்பான்ல லோக்கலில் அங்கேயும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தின்னு போட்டு இருக்கிறது தானே. அதான் அமெரிக்கா வருது, பாலம் கட்டி கொடுக்குது, பிரிட்ஜு கட்டு தருது, கரண்ட் அவங்க தான் கொடுத்தாங்க, ட்ரெயின் அவங்க தான் போட்டாங்க, அமெரிக்காவுக்கு நன்றி செலுத்திட்டு போக வேண்டியது தானே அப்படின்ட்டு பேசுகிறவனு இருப்பான். எல்லா இடத்துலையும் இருப்பான். நம்ம அந்த ஆன்டி நேஷ்னல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதிலே இன்னொரு விஷயமும் இன்னொரு ஹதீஸும் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணி பாருங்கள். 3 அடையாளங்கள் தோன்றிவிட்டால் முன்பே இறை நம்பிக்கை கொண்டிராத அல்லது இறை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நன்மை ஏதும் செய்திராத எந்த மனிதருக்கும் அந்த நேரத்தில் கொள்ளும் இறை நம்பிக்கை பயனளிக்காது. 3 அடையாளங்கள். ஒன்று, ஆல்ரெடி ஈமானில் இருக்கணும். ஒன்று, அப்படி சரி ஓகே ஈமானை தேடுற முயற்சியில் இருந்து அப்போ தான் ஈமானு கிடச்சிருக்கு, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், இப்போ இந்த இடத்துல இந்த 3 வந்துருச்சா பிரச்சனை இல்லை. அல்லது ஈமான் கொண்டு ஒரு 10-15 நாள் ஆச்சு, ஒரு 20 நாள் ஆச்சு, உள்ள ஒரு 6 மாதம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, அவனுக்குன்னு ஒரு தாவாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. புரியுதா? அங்கே வந்து அவனுக்கு தாவாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. இப்படி இருக்கிறவனும் என்ன ஆயிருக்கான், அவன் வந்து தப்பிச்சிருவான். இது ரெண்டும் இல்லாமல் ஒன்று ஈமானை நோக்கி ட்ராவலும் பண்ணல, அல்லது ட்ராவல் பண்ணி கிடச்ச ஈமானை வச்சு அங்கேருந்து அவன் தாவாவுக்கும் ட்ராவல் பண்ணல. இது ரெண்டும் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த டைமில் மேற்குலேருந்து சூரியன் உதயமாயிருச்சு, தஜ்ஜால் வந்துட்டான், அப்புறம் இந்த பூமியில் பிராணி வந்துருச்சு. இப்போ இந்த 3ல் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அமல் பயன் தராதுங்கிறேன். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இது உலகம் மொத்தத்துக்கும் எடுத்துக்கூடாது. இப்போ ரசூலா இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அமல்கள் செய்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கும்போது இது 3க்கு அப்படின்ட்டு, இது ஸ்பெசிஃபிக்காக ஜெருசலத்துக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜெருசலமில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தாவா லான்ச் பண்ண முடியுமா? ஹமாஸ் மாதிரி ஒரு ஹமாஸ் மாதிரியோ அல்லது வேறு ஒரு அமைப்பு மாதிரியோ அல்ல வேறு ஏதோ ஒரு அமைப்பு, ஜமாத் இஸ்லாமி ஏதோ ஒரு அமைப்பு, புதுசாக ஒரு அமைப்பு, ஒரு டிஎன்டிஏ ஏதோ ஒரு அமைப்பு தப்லீக் ஜமாத் உருவாக்க முடியுமா? இன்றைக்கி அங்கே போய் பதிவு செய்கிறோம், நாங்கள் ஒரு தாவா சென்டர் ஆரம்பிக்க போகிறோன்னா முடியுமா? புரியுங்களா? இப்போ நீங்கள் வந்து அங்கே துனியாவுக்காகவும் மறுமைக்காகவும் அங்கே நேரம் ஒதுக்க முடியுமா? அங்கே ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, மறுமைக்காக மட்டும்தான் இப்போ ஒதுக்க முடியும். துனியா நீங்கள் நினச்சாலும் கடை திறக்கிறது கடை இல்லையா? எங்கே போவீங்க துனியாவுக்கு? உங்களுக்கு எந்த எக்ஸாம் வைப்பான்ல உங்களுக்கு? ஆல்ரெடி உங்கள் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் நான் 3 வருஷம் முன்னாடி கடை வச்சுருந்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அப்போயும் எல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவுக்கு ஏரியா மாறும். இந்த 3 அடையாளத்துக்கு அப்புறம் பயன் தராது, 6 அடையாளத்துக்கு அப்புறம் பயன் தராதுன்னா அது ஜோன் கனெக்டடு. அது மேபி ஜெருசலமை குறித்து ரசூல்லா சொல்லியிருக்கலாம், மேபி அரபுகளை குறித்து சொல்லியிருக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவிலும் அதான் சொல்கிறேன், இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் திடீர்னு உங்களுக்குள்ளே இருக்கிற மனிதாபிமானம் வெளிப்பட்டுருச்சு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஈமான் வந்து முழிச்சிக்கிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற காலகட்டங்களில் நீங்கள் வீண்லேயும் விளையாட்டுலேயும் கூத்தடிச்சுலையும் கழிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு கேரளாவில் ஒரு படம் ஒன்று வந்துச்சுல, 2017-19 ஒரு படம். அதில் வந்து என்ன எவ்ரி ஒன் இஸ் ஹீரோ அப்படிங்கிற அந்த படத்துடைய மெசேஜ் என்ன அப்படின்னா, சும்மா ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருந்தவங்க, அப்படி விளையாட்டாக சுற்றிட்டு இருந்தவங்க எல்லாருமே அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் மீட்பு பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அது எல்லோரும் செய்வாங்க. அன்றைக்கி வந்து சோஷியல் ஒர்க் பண்ணாதவன் தான் ஆக கேடு கட்டவனாக இருப்பான். பயங்கரமான கஞ்சம் கூட என்ன பண்ணுவான், வந்து என்ன பண்ணுவான், அந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்லது கெட்டதுக்கும் வந்திருக்கவே மாட்டான். அவன் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு பைப்பில் தண்ணி வருதுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல நின்று அவன் எல்லாத்துக்கும் பிடிச்சி சப்ளை பண்ணிட்டுருப்பான். வேறு வேலை இல்லை அவனுக்கு, இருக்கிறது ஒரே வேலை தான். அப்போ அது செஞ்சே தான் ஆகணும். அப்போது அவன் வீட்டில் 4 பணம் விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஈமான் ஆக்டிவேட் ஆகிருச்சு அப்படின்னா அந்த ஈமான் வந்து அல்லா இடத்துல வந்து பெருசாக அதுக்கு வந்து வெயிட் இருக்காது. இப்போ நார்மல் லைஃப் இருக்கும்போது இப்போ நினச்சா நாம் வந்து உலகத்துடைய அந்த இன்பங்களில் வந்து நேரத்தை கழிக்க முடியும். அதே சமயம் இந்த மாதிரியான அல்லாவுடைய தீனுக்கான பணிகள்லையும், அதாவது இன்றைக்கி இங்கே பொறுத்த வரைக்கும் கல்வியை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற பணி. இப்போ இதுக்கு எந்த வகையில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது எல்லாம் தான் இன்றைக்கி வந்து எது நற்செயல். அப்போ இந்த நற்செயலை தான் ரசூல்லா குறிப்பிடுறாங்க. மற்றபடி இது வந்து தொழுகையோ நோம்பையோ ஜக்காத்தையோ ஹஜ்ஜோ கிடையாது. அது ஒவ்வொருத்தனும் எங்கே இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். காசாவில் சாப்பாடே இல்லைனாலும் நீங்கள் நோன்பு வச்சு தான் ஆகணும்.
சஹருக்கும் ஒன்றும் இல்லை, இஃப்தாருக்கும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை தான். அப்போ நோன்பு தான் அது. ரம்ஜான் மாதம் வந்துச்சு, அவங்களும் நோன்பு வச்சாங்களே, எல்லோரும் பார்த்தோம்ல, எல்லோரும் நோன்பு வச்சாங்க. அவங்களும் வெளியே ரோட்டில் நின்றுட்டு இது பண்ணாங்க, தராவி தொழுதாங்க. ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருந்துச்சு. அப்போ பள்ளிவாசல் வைக்கும்போது அங்கே ஸ்பீக்கர் கேட்டிருப்பாங்கள்ல, அப்போ தான் வாங்கி கொடுத்துருக்கணும். இப்போ வந்து பள்ளிவாசலுக்கு அதின்னு இருக்கிறது என்ன இருக்குது? இப்போ வீட்டில் எங்கேயும் போக முடியாது. லாக்டவுனில் எப்படி போர் அடிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தே ஆகணும். இப்போ இருக்கிற ஒரே ஒரு மனிதன்கிறது தனியாக அவனால் வாழ முடியாது. அப்போ சமூகமாக வாழ்ந்து அவனுக்கு பழகியாச்சு. அப்போ தனிமை உங்களுக்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்களே என்ன பண்ணிக்கணும்? நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு கணிசமான நேரத்தை, பொருளாதாரத்தை அல்லாவுடைய தீனுக்காக நம்ம இப்போவே ஒதுக்கி வச்சிடணும். இல்லைன்னா அந்த ஈமானு பயனளிக்காத. ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறேன். இந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்துட்டு நீங்கள்லாம் திடீர்னு இஸ்லாமிய பற்றாளர்களாகவும் மனிதநேயர்களாகவும் மக்களுடைய பசியை போக்குபவர்களாகவும் மக்களுடைய துயரை துடைப்பவர்களாகவும் இந்த திடீர் தெரசாக்களாகவும் திடீர் எம்ஜிஆர்களாகவும் நீங்கள் மாறி உங்களுடைய ஈமான் வந்து நீங்கள் காமிச்சு இப்போ பாரு எல்லாம் எவ்வளோ இக்கட்டான நூல். இக்கட்டில் எவன்டா? எல்லாரும் செய்வான்டா. வயநாட்டில் போய் பார்த்துருப்பேன் தெரியும். எச்சகையில் காக்கா ஓட்டாதவெல்லாம் சோறு கொடுத்துருப்பான். என்ன இருக்கும்? கண்ணு முன்னாடி எல்லாம் சேர்த்து வச்ச பொண்ணுக்காக சேர்த்து வச்சான், பொண்ணு உள்ளே கிடக்குது. பையனுக்காக சேர்த்து வச்சான், பையன் உள்ளே கிடக்குறான். அப்போ இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவான்? 4 பேர் கொடுத்துட்டு தான் சாவான். வச்சுருந்து யாருக்கு இப்போ நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு தலையில் கை வச்சு தான் உட்காந்துட்டு இருப்பான். அப்படி தானே இருப்பான். போய் அதான் சொல்லலாம், இந்த மாதிரி காட்சிகள்லாம் போய் கொஞ்சம் பார்க்கணும். பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, கபரு ஜியாரத் பண்ணுங்கன்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கபருங்களும் போய் ஜியாரத் பண்ணணும். இந்த ஹோல்சேல் கபர்லாம் வருது இல்லை, அங்கங்கே வெள்ளம் இது பண்ணும்போது அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்குன்னு சாப்பிடாதீங்க, நீங்கள் வேலையை பார்க்காதீங்க, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, இப்படி ஒரு குரூப் போயிடுறாங்க. ஏன்ப்பா பண்ணுறீங்கன்னா, நான் வந்து தீனுக்காக அர்ப்பணிச்சிட்டேங்க. என்னங்க அப்படி பண்ணிட்டுருக்கீங்க? குடும்பத்துக்காக ஒன்றும் பண்ணல, தீனுக்காக ஒன்றும் பண்ணல. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க அர்ப்பணிச்சுட்டு சில பேர் இருக்கிறாங்க. பார்த்தா வருத்தமாக ஃபேமிலியிலேருந்து புகார், வேலைக்கு போகிறது இல்லைங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்த கஷ்டப்படுது. கேட்டால் என்னங்கிறான், எல்லாம் அழிவு போகுது கொஞ்ச நாள்ங்கிறான். தத்துவம் பேசுகிறேன்டே. நான் சொன்னேன், ஏண்டா பிரச்சனை? நீங்கள்லாம் அதாவது நீங்கள்லாம் இந்த கொள்கையை ஆதரிக்கிறீங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா? எங்கே ரசூலுல்லாஹ் எந்த தீன் இப்படி காமிச்சாங்க? எல்லாத்துலேயுமே இருக்கணும். நாளைக்கு வந்து மறுமை நாள் வந்துடும்னா கூட இன்றைக்கி வந்து கடைசாவி எடுத்துன்னு நம்ம போகணும். நம்முடைய வேலை என்ன, அது நம்ம ரொட்டீன் ஒர்க்கு செஞ்சுட்டு தான் இருக்கணும். இன்றைக்கி வந்து அந்த மிசைல் வந்து நம்ம வீட்டில் உழுவுதுன்னா கூட நம்ம வீடு எடுத்து காலையில் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான வேலை, ரொட்டீன் லைஃப் நம்மளுக்கு எதுவுமே மாறக்கூடாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஆப்போசிட்டாக எடுத்துக்கக்கூடாது. பாருங்கள், எல்லாம் முடிய போதான் இல்லை. கொண்டாட்டி சோறு போடுறது போட்டு தான் ஆகணும், அம்மா அப்பாவை கவனிக்கிறது கவனித்து தான் ஆகணும், தொழில் செய்கிறவன் செஞ்சு தான் ஆகணும், படிச்சுட்டு இருக்கிறவன் படிச்சுட்டு தான் ஆகணும். கூடுதலாக நம்முடைய ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் தீனுக்கானதாகவும் நம்ம வந்து என்ன பண்ணணும், வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அதை வந்து அமைச்சிக்கணும். அப்போ இதுதான் இந்த ஓவராலாக மறுமை நாள் சம்மந்தப்பட்ட முன்னறிவிப்புகள் சார்ந்த படிப்பினைகள். இப்போ இதை தாண்டி இதுக்கு மேலே வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து மறுபடியும் முடிஞ்ச வரைக்கும் ரீஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சூழலை பொறுத்து இது வரைக்கும் இது போதும். இனி நம்ம வந்து ஈமானை பலப்படுத்தக்கூடியது என்ன, தஸ்கியா பண்ணக்கூடியது, இது மாதிரியான வேலைகள் நிறைய இருக்குது. அது பெண்டிங்கில் வச்சுருந்தோம். நிறைய வேலைகள் அது குரான் தஃப்சீர் போயிட்டுருக்குது, அதை பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் அடுத்தடுத்து வந்து குரான் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான அங்கங்கே தாவா சென்டர்கள் உருவாக்குவது, தாய்க்களை உருவாக்குவது, சிலபஸ் உருவாக்குவது, இது மாதிரியான பணிகள் நம்ம வந்து என்ன பண்ணணும், நிறைய அதிகம் நம்ம பண்ணக்கூடியவங்களாக மாறணும். அப்போ கன்க்ளூடாக இன்ஷா அல்லாஹ் 21வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு 10 வசனம் இந்த மறுமை நாள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் நமக்கு வந்து எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு உபதேசமும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதை பார்த்துட்டு அதோட இந்த சப்ஜெக்ட்டு முடிச்சுக்கலாம். நெருங்கி வந்திருக்கிறது மக்களுக்கு அவர்களின் விசாரணைக்கான நேரம். அல்லாஹ் சொல்கிறான், மறுமைக்கான நேரம் என்ன ஆயிடுச்சு, மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டு இருக்குது. எனினும் அவர்களோ கவனமற்ற நிலையில் புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றி என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டேங்கிறானுங்க. உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னு அப்போ எதுக்கு பார்க்க சொல்கிறான், நல்லா புரியுதா? நம்ம கவனமற்று இந்த உலகத்தில் தொலைஞ்சு போயிடாமல் இருக்கணும். உலகத்தை தர்க் பண்ண சொல்லலை, உலகத்திலே மூழ்கிறாதீங்கப்பா. உலகமே கதின்னு இருந்துடாதீங்க. ஒரே கண்ணை மூடிட்டு அப்படியே நடந்துடாதீங்க. பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. எங்கே போயிட்டுருக்குது உலகம், மனித குலம் எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு பார்க்க மாட்டிங்களா? கவனம் இல்லாமல் புறக்கணிச்சுட்டு உட்காந்துட்ருக்கிறீங்க. அவர்களுடைய இறைவனிடமிருந்து புதிதாக எந்த அறிவுரை அவர்களிடம் வந்தாலும் அதனை விருப்பமின்றியே செவியேற்கிறார்கள். என்ன, எந்த ஒரு அட்வைஸ் புதுசாக வந்தால்
ஏன்னா எந்த ஒரு காலத்தில் நபி வந்து அடுத்த ஒரு நபி வரும்போது என்ன ஆயிரும் அந்த அட்வைஸு புதுசாக தான் தெரியும். அப்போ ரசூல்லா வந்து சொல்லும்போது மூசா நபியுடைய உம்மத்துக்கு என்னவாக இருக்கும்? என்ன புது மேட்டராக சொல்கிறாரு, என்ன எல்லா துறைகளும் அல்லாவுக்கே கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறாரு, இது என்ன இது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் யூசுப் நபி வந்து எகிப்தில் அப்படி இருக்கலையா? தத்துவம் எப்படி ஏன் புதுசாக சொல்கிறீங்க? ரசூல்லா வந்து இப்படி தான் வந்தாங்கன்னு அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாதா? அப்போ நான் குலஃபா ரஷீதீன்களுக்கு தெரியாதா எதில் நேரத்தை செலவு பண்ணணுன்ட்டு? இவங்களாம் உட்காந்து போட்டு தேவையில்லாமல் பல ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவலும் வாழ்க்கையை வந்து 20-30 வருஷம் தண்டமாக செலவு பண்ணிட்டு 30 வருஷம் வீணடிச்சிட்டாங்க. அதில் 10 பேருக்கு இஜ்மா வேறு ஆகிப்போச்சு. இப்படி தான் வாழ்க்கையை நாசம் பண்ணணுன்ட்டு பொருள் அது நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் எப்படி கட்டமைக்கணும்னு தெரியாமல், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணுறது தெரியாமல், தேவையில்லாமல் கிஸ்ராட்டியும் ரோமாபுரிட்டையும் போய் உரண்டை இழுத்து இருக்கிற பேரெல்லாம் 10,000 ஆயிரக்கணக்கான பேர் குரான் அறிஞர்கள்லாம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கடைசியாக லேட்டாக ரியலைஸ் பண்ணி ஐயோ குரான் ஒரு காப்பி எழுதி வச்சுக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி எப்படி எல்லாமே இவங்களை பார்த்தா அவங்களுக்கு பைத்தியமாக தெரியுதுல்ல. இவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு அட்வைஸ் வந்து புதுசாக தெரியும். பழைய அட்வைஸ் இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் குலஃபா ராஷிதீன்களும் செஞ்ச அட்வைஸு. அதை சொல்கிறேன். ஒரு அட்வைஸ்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், விருப்பமாவதை கேட்குறீங்களா? வேண்டா வெறுப்பாக தானே கேட்குறீங்க. அல்லாஹ் கேட்குறான், விருப்பமின்றியே செவியிருக்கிறார்கள். ஒரு உபதேசம் சொல்லப்படுது. அல்லாமா இக்பால் வந்து சொல்கிறாரு, கவிஞரா க்ளீன் சேவ் வாங்க உட்காருங்க, என்ன தாடி வைக்கிறது எப்படின்னு முதல்ல நாங்கள் கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லித்தரீங்க. மௌலானா மோதி எந்த மதரசால் பண்ணி படித்த தம்பியே இன்னும் புதுசாக சொல்லிட்டு இருக்கிற தீனுக்கு நாங்கள் கொடுக்காத டெஃபினேஷன், எங்கள் கிதாபுகளில் இல்லாத டெஃபினேஷன் என்னமோ புதுசாக கொடுத்துட்ருக்கிறீங்க. இஸ்ரார் அஹமது ஏன் டாக்டருக்கு படித்து உங்களுக்கு தேவையாது? இங்கே உக்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் தான் புதுசாக கொள்கையை பேசிட்டீங்க. தொழுகை ஏற்கப்படாது, நோன்பு ஏற்கப்படாது. யார்கிட்ட வந்து கதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? இப்போ மேட்ச் ஆகுதா இது? இது மாதிரி பேசுகிற ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன புதுசாக இது பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன சொல்கிறீங்க சொல்லி தொலைங்க. ஒரு ஆலிம் அவர் சொல்கிறார், அவர் ஒரு பெரிய ஒரு அறிஞர், இஸ்லாமுடைய மாணவர். அவர் ஒரு பெரிய தாயிட்ட போய் இது மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் பெரிய தாயி, அவருடைய ஒரு காலத்தில் ஒரு நண்பராக இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் இவருக்கு விளக்கத்தை கொடுத்துட்டான். இவர் ரொம்ப உற்சாகமாக போய் பாருங்கள் இதுதாங்க தீனு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போயிருக்கிறார். அவன் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கேட்டுகிட்டே இப்படியே இருந்துருக்கிறான். என்ன மைண்டில் கேட்டான்னு தெரில. ஃபுல்லாக கேட்டுட்டு தெளிவாக சொல்கிற எல்லாம் சொல்லிடுறதுக்கப்புறம், நீ சொன்னது ஒன்றுமே புரியல அப்படின்னு இவர் அப்படியே தலையில் கை வச்சுட்டு இருந்தார். என்னடா எவ்வளோ பெரிய பிரச்சாரகர், இவனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, நான் இவ்வளோ நேரம் தெளிவாக தான் பேசினேன், அவனுக்கு ஒன்றுமே புரியலைங்கிறான். எனக்கு பேச தெரியலையா இல்லை இவனுக்கு புரியலையா? இவன் இவ்வளோ பெரிய அறிவாளியாச்சே, என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியல. ஏன்னா விருப்பம் இல்லாமல் கேட்குறது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு தீனை டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இஸ்ரார் அஹமது சொல்லுவார், இது உங்கள் மார்க்கம், இதுக்கு வந்து ரசூல்லாவை வந்து சம்மந்தப்படுத்தாங்க, இது நீங்கள் வடிவமைச்சுக்கிட்ட மார்க்கம். தொழுதா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான், நோன்பு வச்சா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான், தஸ்பீ செஞ்சால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான், இது உங்களுடைய மார்க்கம், இதுக்கு நீங்கள் ஓனர். இதுக்கும் அல்லாவுக்கும் வந்து இதுக்கு அல்லாஹ் மறுமையில் இதுக்கு இடைகளை ஏற்படுத்த மாட்டான், தூக்கி மூஞ்சில் கடாசிடுவான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இது விருப்பமின்றியே செவியேற்கிறார்கள், கேளிக்கைகளில் லயித்து கொண்டிருக்கிறார்கள். எப்போ பாரு அவங்க கேளிக்கையிலே இருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட்லேயே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டுடைய பீக்குக்கு நம்ம போயிட்டோம். இன்றைக்கும் அன்றைக்கெலாம் வந்து டிவியில் ஒரு ஒளியும் ஒளியும் வரணும். இன்றைக்கி அப்பா எந்த காலத்து பாட்டு வேணும், 1920லேருந்து 2024 வரைக்கும் இருக்குது. 100 வருஷத்து பாட்டு இன்றைக்கி எல்லா ஆடியோ ஃபார்மேட்டும் இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, மைண்டு வெளியே ஃப்ரீயே கிடையாது. கேட்டால் எல்லோரும் முதல்லையாவது வந்து யாராவது ஒரு விஐபி சொல்லுவான், என்கிட்ட டைம் இல்லை, நான் பிஸியான ஆள், நான் வந்து என்கிட்ட ரொம்ப டைட் ஷெடியூலுன்ட்டு. இன்றைக்கி அன்றாடங்காட்சி கூட அது சொல்கிறாங்க, டைமே இல்லை, என்ன பிரச்சனை, ஃபோன் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்குது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு டைமே கிடையாது. இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு வந்துருச்சுன்னா என்னங்க தெரியல, இன்னும் தெரியலையா, என்னங்க 2 மணி நேரம் ஆச்சு இந்த செய்தி வந்து, எல்லாம் அப்டேட்டு, அவ்வளோ அப்டேட்டு போயிட்டே இருக்குது, அப்டேட் மேலே அப்டேட்டு, பைத்தியம் முடிச்சுட்டு இருக்கு. அதுதான் எல்லாம் சொல்கிறான், இங்கே கேளிக்கையிலே இருக்கீங்க, அவர்களுடைய உள்ளங்கள் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கான, அவங்க கால்குலேஷன்லாம் வேறு எங்கேயோ இருக்குதுப்பா, அவங்க மைண்ட் செட்லாம் வேறு எங்கேயோ போயிடுச்சு. எல்லாம் சொல்கிறேன், கொடுமையாளர்கள் தமக்கிடையே ரகசியமாக பேசிக்கொள்கின்றனர். எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் வேறு பண்ணிக்கிறாங்க. என்ன, இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தானே, இதனை நீங்கள் கண்டு கொண்டு பார்த்தும் மாய வலையில் சிக்கிக்கொள்வீர்களா என்ன? என்னப்பா ஒரு மனுஷன் அவர் பேசுகிறாரு, அதை போய் நீங்கள் போய் கேட்டுட்ருக்கிறீங்க. அதே வார்த்தை தான் எல்லாருக்கும் பயன்படுத்தி, இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம், நபிமார்களுக்கும் பயன்படுத்தலாம், காமன் மேனுக்கும் பயன்படுத்தலாம். எல்லாம் அவர் சாதாரண ஒரு வக்கீலுங்க, அவருக்கு போய் அவர் பேசலாம் கேட்டுட்ருக்கீங்க.
ஒருத்தர் வீடியோ போட்டார் அல்லாமா இக்பாலை எதிர்த்து. மிகப்பெரிய ஆதாரம் என்ன, அவர் வக்கீல் தான் ஆதாரம். சொல்கிறது என்ன, அவர் என்ன சொன்னார், அதில் உங்களுக்கு என்ன முரண்பட்ட கருது, வக்கீலுங்க அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் வக்கீலுன்ட்டு அப்படின்னு. ஏன் வக்கீலாக இருந்தால் தப்பாக தான் சொல்லுவாரா? அவருக்கு மார்க்கத்தை சொல்கிறதுக்கு உரிமை கிடையாதா? சொல்கிற விஷயம் என்னன்னு கொஞ்சம் கவனமாவது கேட்டு பார்த்துருக்க மாட்டிங்களா? இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா யார் அந்த தாவாவை கொண்டு வராங்களோ அவங்கள ஏளனப்படுத்துறது. இவர் சாதாரண உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். நமக்கு என்ன சொல்லுவாங்க, உங்களை போன்ற ஒரு டைலர் தான் இவர், உங்களை போன்ற ஒரு ஆட்டோக்காரர் தான், உங்களை போன்ற ஒரு மெக்கானிக் தான் இவர், உங்களை போன்ற ஒரு 10th உங்கள் கூட உட்காந்த கிளாஸ்மேட் தான். அதான் சொல்லுவாங்க. உங்கள் கூட உட்காந்த ஆள் இவன் சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? என்ன இவன் சும்மா ஏதோ ஒருத்தன் அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசினா பாயிண்ட்டாக பேசுன மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே அவன் முன்னாடி போயிடுவீங்க, மென்டல் நீங்கள்லாம் அப்படின்றது. இவங்க அவ்வளோ புத்திசாலித்தனம் நினச்சிக்கிறது. அதான் அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு இறை தூதர் கூறினார், என்னுடைய இறைவன் வானம் மற்றும் பூமியில் பேசப்படுபவை அனைத்தையும் அறிகிறான். அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான். அதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள், இவை வீண் கனவுகள். இல்லை இவர் ஒரு கற்பனை செய்து கொண்டவை. இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு கவிஞரே. இல்லை என்றால் முற்காலத்து இறை தூதர்கள் சான்றுகளுடன் அனுப்பப்பட்டது போல் இவரும் நமக்கு ஒரு சான்றினை கொண்டு வரட்டும். அப்போது இதே மாதிரியான இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சாரம் எடுத்து வைக்கப்படும் போது மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறேன், இவனா கற்பனை பண்ணிக்க, தீனில் கடமை இல்லாத ஒன்றை இட்டு கட்டிக்க வேண்டியது, அது கடமைன்னு போட்டு எங்கள் மேலே திணிக்க வேண்டியது, அதுக்காக எங்களையும் சேர்த்து கஷ்டப்பட வைக்க வேண்டியது. இப்படி வந்து நம்மளை கொண்டு போய் சிரமத்தில் தள்ளிடுறாங்க. இவங்களால் எங்களுக்கு பிரச்சனை, எங்களால் எங்கே அடங்குறாங்க, எங்கே கேட்க சும்மா இருக்கிறாங்க, இவங்களோட பெரிய டார்ச்சராக போச்சு. எல்லாம் சொல்கிறோம். உண்மை யாதெனில் இவர்களுக்கு முன்னால் நாம் அழிவுக்குள்ளாக்கிய எந்த ஊரும் நம்பிக்கை கொள்ளவில்லை, இனி இவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்களான்னு. இன்றைக்கி யார் தான் நம்பிக்கை கொள்ள போகிறீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களும் அப்படி தான் பண்ணாங்க. ஏன்னா அந்த துனியாவை சார்ந்து இதுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான், இந்த கவனமற்று இருப்பது, உலக வாழ்க்கையில் மூழ்கி இருப்பது, சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேட்காம இருப்பது, இது மாதிரியான பண்புகள்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். உமக்கு முன்னரும் நாம் மனிதர்களையே தூதர்களாக அனுப்பியுள்ளோம், அவர்களுக்கும் நாம் வகி அருளி இருந்தோம். நீங்கள் ஞானமற்றவர்களாக இருந்தால் வேதம் அருளப்பட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள். அத்தூதர்களுக்கு உணவு உட்கொள்ளாத உடலை நாம் அளிக்கவில்லை, மேலும் அவர்கள் நித்திய ஜீவன்களாகவும் இருக்கவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி சரிப்பா ரசூல் காமன் மேன்கிற இல்லை, காமன் மேனால் ஒன்றும் பண்ண முடியாது தானே இவங்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் அல்லாவுடைய மார்க்கம், அல்லா வேலை செய்வான், அல்லாவுடைய ரசூல் வேலை செய்வாங்க. ரசூல்லா காலத்தில் அது பண்ணாங்க, அது ரசூல். அப்போ அல்லாஹ் கேட்குறான், ரசூல் தானே, அவரும் சோறு தானே சாப்பிட்டாரு, அவர் என்ன வானத்திலேருந்து தட்டை இறக்கணும், நான் அகல் பொருளை கண்ணு முன்னாடி அவர் நின்று பார்த்தீங்களா இல்லையா, வயிற்றில் 2 கல் இருந்துச்சா இல்லையா? அபூபக்கருக்கும் ரசூல்லாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா? களத்தில் சொல்கிறேன், கிரவுண்டில் பேட்டில் அந்த ஃபீல்டில் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா? எங்கேயுமே இருக்குல்ல. அப்போ உஹது போரில் ரசூல்லா வாயில் வெட்டுப்படும் போது மலக்குகள் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்களா? அடி வாங்க விட்டாங்கல்ல, ரத்தம் போக விட்டாங்கல்ல, மயக்கமாக விட்டாங்கல்ல, எல்லாமே நார்மல் மேன் காமன் மேனு மாதிரி தானே நடந்துச்சு. அப்போ நீங்கள் காமன் மேன்னு சொல்லிட்டு ஏன் ஒதுங்கி இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நான் எந்த சூப்பர் மேனை இறக்கி இந்த வேலை வாங்கினேன் அல்ல கேட்குறேன். எந்த ஸ்பைடர் மேனையும் சூப்பர் மேனையும் நான் வந்து எந்த கேப்டன் அமெரிக்காவையும் நான் வந்து பேட்மேனையும் நான் அனுப்பலையே, எல்லாம் உங்களை மாதிரி காமன் மேனு தான். அபூபக்கர் இன்றைக்கி எடுத்திங்கன்னா டெக்ஸ்டைலில் இந்த நம்ம துணி கடையில் அந்த ஜவுளி சந்தையில் ஒரு ஜவுளி கடை வச்சுட்டு இருந்திருப்பார். உமர் எடுத்திங்கன்னா உங்கள் ஏதோ ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பார். அதான் நினைக்கிறேன். உஸ்மான் இருந்திருந்தாருன்னா ஏதோ ஒரு 4 ஏதோ ஒரு 2-3 ஏதோ ஒரு லெதர் ஷாப்பில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார். ரசூலா இருந்தாருன்னா அவர் ஏதோ ஒரு கணக்கு புள்ளியாக பார்த்துட்டு இருந்தார், இன்னும் அவர் செஞ்சுட்டு இருந்த வேலை. அப்படி தான் எல்லாருமே பிஸ்னஸ் மேன் தான், எல்லாருமே காமன் மேன் தான், எல்லாருக்கும் அவங்களுக்கு பர்சனல் லைஃப் இருந்துச்சு. திருமுருகன் காந்திகிட்ட போய் ஒரு ஆள் வந்து கேட்பார் என்னன்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப துணிச்சலாக கருத்துக்கள்லாம் வெளியிடுறீங்க, இந்த வந்து அநீதிக்கு எழுதா நீங்கள் வந்து ரொம்ப வலிமையாக குரல் கொடுக்குறீங்க, எங்களுக்கும் இது மாதிரி குரல் கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது அப்படி. அப்போ அவர் சொல்ல, என்ன மட்டும் நான் முட்டையிலேருந்தாடா வந்தேன், நான் மட்டும் முட்டையிலேருந்தா வந்தோம், ஏன்னா எங்களுக்குல ஃபேமிலி இல்லையா. ஒரு வருஷம் நான் ஜெயிலுக்கு போய் உட்காரும்போது என் ஃபேமிலியும் கஷ்டம் தாண்டா பட்டுச்சு. அவர் சொல்கிறாரு இன்டர்வியூவில், அப்போ உங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ரசூலுல்லாஹ் ஃபேமிலி இல்லையா, அபூபக்கர்ல எனக்கு ஃபேமிலி இல்லையா, ஹம்சா செத்தார்ல அவருக்கு ஃபேமிலி இல்லையா, ஜாஃபர்ல எனக்கு செத்தாங்களா அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா. அப்போ அதுதான் சொல்கிறான், அல்லாஹ் வந்து சொல்கிறான், யாரையும் வந்து நான் சூப்பர் மேனும் இதுவும் ஆக்கலை, அவங்களுக்கு உணவு உட்கொள்ளாத உடலை யாருக்கும் எந்த சாபிக்கும், நாளைக்கு ஈசா நபி வந்தாலும் அவரும் சாப்பிட்டாதான் வேலைக்கு ஆகும்.
இப்போ வேணால் அவர் சாப்பிடாம ஒரு வண்டி ஓடிட்டுருக்கோம். ஆனால் இங்கே பூமியில் இறங்கிட்டாருன்னா பூமியோடைய ரூலு அப்படியே அவர் மேலே அப்ளை ஆயிரும். அவரும் தண்ணி தாங்க அடிச்சுன்னா அவரும் வாடி தான் போவார். அவரும் பசினால் துவண்டு தான் போவார். யாரும் வந்து இங்கே சூப்பர்மேன்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், பின்னர் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவர்களிடம் அளித்திருந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றினோம். என்ன வாக்குறுதி? அல்லாஹ்வுடைய தீனை முழுமையாக்கியே தீருவேன். மேலும் நாம் யார் யாரை நாடினோமோ அவர்கள் அனைவரையும் காப்பாற்றினோம். யாருக்கு எதுக்கு பயப்படுறீங்களோ அதுவும் நடக்கும். உங்களுக்கு காப்பாற்றணும் தானே. யாரெல்லாம் பாருங்க, எவன்லாம் சேஃப்டியாக இருந்து தாவா பண்ணுறேன்னு நினைக்கிறானோ அவனு தான் முதல்ல தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க சேஃப்டியாக இருந்து தாவா செய்கிறாங்களா? அல்ல சொல்கிறான், யாரை நாம் நாடினோமோ அவர்கள் அனைவரையும் காப்பாற்றினோம், மேலும் வரம்பு மீறியவர்களை அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மக்களே உங்களுக்கு ஒரு வேதத்தை அனுப்பியுள்ளோம், அதில் உங்களை பற்றியே கூறப்பட்டுள்ளது, நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? ஏன்னா உங்களை பற்றி தான்டா பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன கடந்த கால வரலாறாக பேசிகிட்டு இருக்கிறேன்? இந்த 10 வருஷம் என்ன கடந்த கால வரலாறா? அப்போ 2024 லைவில் இருக்கிற யாருக்குமே இந்த வசனம் ஃபிட் ஆகாதா? யாருக்கோ பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டிங்களா? அதான் கேட்குறேன். ஏன்னா நான் பேசுகிறதே உங்களுக்கு யாருக்கோ பேசுகிற மாதிரி தோணுதா? குரானை பார்த்தா யாருக்கோ இறங்கிச்சு, அது நமக்கு இறங்கிச்சு, நம்மளோட பேசுது, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்முடைய குறைகளை காட்டுது, நம்மளை வந்து அது டிமாண்ட் பண்ணுது, அது வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டர்ஸும் வந்து நம்மளை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட குரானை அது பண்ணணும். அதுதான் நம்முடைய வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேக்யூம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் குரானுக்கான பணி நம்ம ரொம்ப வலிமையாக இனிமேல் எடுத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் குரான் மொழிபெயர்ப்பு கிளாஸஸ்ஸு, அதற்கான ஒர்க் ஷாப்ஸு, இதெல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்தி வீரியமாக நம்முடைய அழைப்பு பணியை வந்து நம்ம எடுத்து வைப்போம். நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரொடக்ஷன், நம்ம எந்த அளவுக்கு பின்வாங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு செருப்படி. அது எவ்வளோ அல்லாஹ் அறிவு கொடுத்துட்டானோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வேலை செய்யணும். இப்போ இன்னும் வந்து நாலேஜ் ஆக இந்த நாலேஜ் வச்சு நம்ம பெருமை அடிச்சுக்கிறதுக்கும், ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாத வித்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்முடைய அந்த திறமையை காட்டுறதுக்கும், இதுக்கு மட்டும் நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா முதல்ல அழிக்கப்படுறவங்க நம்ம தான் இருப்போம். அல்லாஹ் அத்தகைய அந்த கூட்டத்தில் இருந்து ஆகாமல் நம்மளை பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.